إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار الحمد لله மதிப்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே உறுதியான ஈமானையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலையும் அல்லாஹுடைய அன்பையும் பொருத்தத்தையும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் இம்மை மறுமை வாழ்க்கையின் வெற்றியையும் வேண்டியவனாக உலக மக்களுக்கெல்லாம் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் என்றும் உலக சமூக மக்களுக்கு மத்தியிலே நீதமான நேர்மையான பாகுபாடற்ற இன மொழி கலாச்சார வேற்றுமைகளை எல்லாம் நீக்கி உண்மையான மனித நேயமும் பரஸ்பர அன்பும் வளர வேண்டும் என்றும் அதன் மூலமாக இந்த பரிசுத்தமான மார்க்கம் உலக மக்களுக்கெல்லாம் சென்றடைய வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக அவனுடைய அழகிய திருப்பெயர்களை கொண்டும் அவனுடைய உயர்ந்த பண்புகளை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் வேண்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நல்ல பிரார்த்தனைகளை துஆக்களை அங்கீகரிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அமைதியை வலியுறுத்துகின்ற மார்க்கம் இஸ்லாம். அமைதியை வலியுறுத்துகின்ற மார்க்கம் இஸ்லாம் என்ற ஒரு கருத்தை அடிப்படையாக வைத்து அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் கூறியிருக்கின்ற சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே நினைவூட்டுவதற்காக இந்த இடத்திற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு அமைதி மார்க்கம். இஸ்லாம் அமைதியை விரும்பக்கூடிய மார்க்கம். இஸ்லாம் அமைதியை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம். குடும்ப வாழ்க்கையிலிருந்து இறை வழிபாடுகள் நிறைந்த மஸ்ஜிதுகளாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தொழில்துறையாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா துறைகளிலும் மனிதர்களுக்கு மத்தியில் பரஸ்பர அன்பு ஏற்பட வேண்டும், அமைதி ஏற்பட வேண்டும், பாதுகாப்பு நிலவ வேண்டும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை. இதை தவிர வேறு ஒன்றை யாராவது புரிந்திருந்தால், அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி,
அல்லது இஸ்லாமை பற்றி இஸ்லாமிற்கு வெளியிலே பிற சமயத்தவர்கள் இப்படி புரிந்திருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவர்கள் தங்களுடைய புரிதலை மாற்றிக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அவர்கள் தங்களுடைய இந்த பார்வையை மாற்றியாக வேண்டும். ஏன், எதற்காக? சில சம்பவங்களை நீங்கள் கூறலாம். முஸ்லிம் நாடுகளில் நடக்கின்ற சில சம்பவங்களை கூறலாம், அல்லது பிற சமயத்தோடு முஸ்லிம்கள் வாழுகின்ற நாடுகளில் நடந்த சில சம்பவங்களை நீங்கள் கூறலாம். அன்பு சகோதரர்களே, இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொள்ளுங்கள், மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். அந்த சில மக்கள் செய்யக்கூடிய செயலுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் முஸ்லிம் அறிஞர்களுக்கும் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் சம்பந்தமும் இல்லை. இஸ்லாம் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாமிய மார்க்கத்தின் பாதுகாவலர்களாக, இஸ்லாமிய மார்க்கத்தின் வழிகாட்டிகளாக குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டால் யாரிடத்திலே சென்று மார்க்க தெளிவை அடைய வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கின்றார்களோ, அந்த மார்க்க அறிஞர்களும் இதை கூறவில்லை, வழிகாட்டவில்லை, அங்கீகரிக்கவில்லை என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சமூகத்தை விட்டு, சமுதாயத்தை விட்டு வெளியேறி பிற சிந்தனைகளால் தாக்கம் உண்டாகிய சில வாலிபர்கள் வேண்டுமானால் தங்களுடைய சுய நலனுக்காக, சுய நோக்கத்திற்காக தவறாக இஸ்லாமை புரிந்து சில வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டலாம், அல்லது சில நபிமொழிகளை உங்களுக்கு ஓதி காட்டலாம். அன்பு சகோதரர்களே, அவர்கள் ஓதி காட்டக்கூடிய வசனங்களின் பொருள் அவர்கள் கூறுவது அல்ல. அவர்கள் கூறக்கூடிய நபிமொழியின் கருத்து அவர்கள் விளங்கிக் கொள்வதை போன்று அல்ல. இதற்கு அறிஞர்கள் என்ன கூறுவார்கள் என்றால், கலிமத்து ஹக்கின் உரீத பிஹல் பாத்தில். அவர்கள் சொல்லக்கூடிய வசனம் அது உண்மைதான், அவர்கள் சொல்லக்கூடிய நபிமொழி அது உண்மைதான். ஆனால் அதற்கு கருத்தாக, சட்டமாக எதை அவர்கள் கூறுகிறார்களோ, அவர்களுடைய நோக்கம் இந்த வசனத்துக்கு பின்னால், இந்த நபிமொழிக்கு பின்னால் எது இருக்கிறதோ அது பொய், அவர்களுடைய நோக்கம் தவறானது என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். அன்பு சகோதரர்களே, உலகத்திலே அமைதியை விரும்பக்கூடிய, மக்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை விரும்பக்கூடிய, சமூக ஒற்றுமையை விரும்பக்கூடிய ஒரு உயர்ந்த உன்னதமான இறுதி இறைவேதம்தான் அல் குர்ஆன். உலக மக்களுக்கு மத்தியில் பரஸ்பர ஒற்றுமையையும், அன்பையும், நேசத்தையும், இணக்கத்தையும் விரும்பக்கூடிய இறுதி இறை தூதர் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் நினைத்து பார்க்கலாம், என்ன இவர் பேசுகிறார், எப்படி பேசுகிறார் என்று. அன்பு சகோதரர்களே, நீங்கள் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஓதி இருப்பீர்கள், ஆனால் பிற மக்களுக்கு நீங்கள் இதை எடுத்து கூறாமல் இருந்திருக்கலாம். வமா அர்ஸல்னாக் இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உலக மக்களுக்கெல்லாம் ஒரு அருட்கொடையாகவே தவிர, ஒரு கருணையாகவே தவிர உங்களை நாம் அனுப்பவில்லை. என்ன பொருள்? கருணை, ரஹ்மத், இரக்கம், அன்பு, பாசம், இதனுடைய பொருள். ரஹ்மத் என்பதனுடைய பொருள் கருணை, இரக்கம்,
பாசம், பரிவு, அன்பு, விட்டு கொடுத்தல். இதற்கு எதிரான வார்த்தை என்ன? கடுமை, கோபம், பழிவாங்கும் உணர்வு, பகைமை பாராட்டுதல், எதிர்த்தல், சண்டையிடுதல். அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்? நபியே, உங்களை கருணையாளராகவே தவிர நாம் அனுப்பவில்லை என்றால் மக்களை வேதனை செய்வதற்காகவோ மக்களை தண்டிப்பதற்காகவோ நீங்கள் அனுப்பப்படவில்லை. ஏன்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இஸ்லாமை ஏற்ற சிலர் வந்தார்கள். இஸ்லாமை ஏற்ற சிலர் தங்களது சமூக மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்பிய போது அந்த சமூக மக்கள் இஸ்லாமை ஏற்காமல் இவர்களை ஏசி பேசி துரத்திய போது நபியிடத்திலே வந்த அந்த புதிய முஸ்லிம்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனது சமூக மக்கள் உங்களை ஏற்கவில்லை, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கவில்லை, எனவே நீங்கள் அவர்களை சபிப்பீர்களாக, அவர்கள் அழிய வேண்டும் என்று நீங்கள் கேட்பீராக அல்லாஹ்விடத்திலே என்று கூறிய போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு கரம் ஏந்தி, அல்லாஹும்ம ஹதி தௌஸா, யா அல்லாஹ், தௌஸ் கூட்டத்திற்கு நேர் வழி காட்டுவாயாக, யா அல்லாஹ், தௌஸ் சமூகத்தவர்களுக்கு நீ நேர் வழி காட்டுவாயாக என்று துஆ செய்தார்கள். கூடியிருந்தவர்கள் எதிர்பார்த்தார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சாபமிடுவீர்கள், அல்லாஹ்வின் தண்டனையை அவர்கள் மீது இறக்குவதற்காக துஆ கேட்பீர்கள் அல்லவா நாங்கள் எதிர்பார்த்தோம். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லம் உபஅஸ் லஆனா, சாபமிடக்கூடியவனாக மக்களை சபிப்பவனாக நான் அனுப்பப்படவில்லை. இன்னமா புஇஸ்து ரஹ்மத்தன், நான் ஒரு கருணையாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியை விரும்பாமல் அழிவை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், கவனமாக கேளுங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியை விரும்பாமல் தன்னை எதிர்ப்பவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால், தன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் வாழ தகுதியானவர்கள், இந்த பூமியிலே வாழ வேண்டும், தன்னை ஏசுபவர்களோ எதிர்ப்பவர்களோ வாழக்கூடாது என்ற எண்ணம் இருந்திருக்குமே ஆனால், அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்ப்பவர்கள் இந்த பூமியிலே இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால், அவர்கள் அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களாக இருந்திருந்தால் குறைஷிகளில் யாராவது உயிரோடு இருந்திருப்பார்களா? நினைத்து பாருங்கள். அந்த தாயிஃப் நகர மக்கள் யாராவது எஞ்சி இருப்பார்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கடும் வெயிலிலே தனது போர்வையை சுருட்டி தலையணையாக்கி காபாவின் நிழலிலே படுத்துறங்கி கொண்டிருந்த போது, அப்போது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பாதிக்கப்பட்ட சஹாபாக்கள், எதிரிகளின் துன்புறுத்தலுக்கு ஆளான நபித்தோழர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய நபியே, நீங்கள் எங்களுக்காக துஆ கேட்க மாட்டீர்களா? எங்களை துன்புறுத்தக்கூடிய இந்த மக்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? அவர்களை அல்லாஹ் அழிக்கட்டும் என்று நீங்கள் கையேந்த மாட்டீர்களா என்று கேட்கிறார்கள். சகோதரர்களே, இன்று நாம் படக்கூடிய அவசரத்தை பாருங்கள். அங்கே அந்த தோழர்கள் எத்தகைய துன்பங்கள், எத்தனை ஆண்டுகளுடைய துன்பங்களுக்கு பின்னால் நபியிடத்திலே வருகிறார்கள். 13 ஆண்டு காலம் மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளானார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்தவர்களாக எழுந்து அமர்கிறார்கள். அந்த தோழர்களை கடிந்து கொள்கிறார்கள். உங்களுக்கு என்ன ஆனது?
என்ன அவசரப்படுகிறீர்கள்? ஈமான் என்றால் என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மூமின்கள் எப்படி சோதிக்கப்பட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? முந்தைய காலத்தில் ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதரை நிராகரிப்பாளர்கள் கொண்டு வருவார்கள். அவருக்காக அவருடைய இடுப்பளவு குழி தோண்டப்படும். அந்த குழியில் அந்த மனிதர் புதைக்கப்படுவார். பிறகு ரம்பத்தை கொண்டு வந்து அவருடைய தலையிலிருந்து நடுவாக அவர் அறுத்து 2 துண்டுகளாக ஆக்கப்படுவார். அந்த நேரத்தில் கூட அவர் தனது மக்களை கோபித்துக் கொண்டதில்லை, தனது மக்களை அவர் சபித்ததில்லை. அந்த துன்பமும் அவரை அவருடைய ஈமானில் இருந்து தடம் புரள செய்யவில்லை. நீங்கள் இப்படி அவசரப்படுகிறீர்களா? மேலும் இன்னொருவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். முந்தைய காலத்தில் ஒரு மனிதர் ஈமானை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் கைது செய்து கொண்டு வரப்பட்டு இரும்பு பற்களை உடைய சீப்பால் அவருடைய உடல் முழுதும் அப்படியே அந்த சீப்புகளால் சீவப்பட்டு சதை எலும்புகள் என்று தனித்தனியாக அவர் பிரிக்கப்பட்டார். அப்போது கூட அவர் தனது சமூக மக்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யவில்லை. அந்த துன்பம் அவரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து மாற்றவில்லை. பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழர்களுக்கு பொறுமையை, சகிப்பை வலியுறுத்தி அதற்கான அறிவுரையை கூறி அனுப்பினார்கள். அன்பு சகோதரர்களே, அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி இருந்தால், காபாவின் இறைவனிடத்திலே கையேந்தி இருந்தால், அல்லாஹு தஆலா குறைஷிகளில் ஒருவர் கூட எஞ்சி இருக்காமல் அழித்திருப்பான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி செய்யவில்லை. தாயிஃப் சென்றார்களே, எத்தகைய வேதனையை அனுபவித்தார்கள். ஏறக்குறைய 2 வாரங்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே சொல்லாலும் கல்லாலும் அடிபட்டு இறுதியாக இந்த ஊரை விட்டு வெளியேற வேண்டியதுதான் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டவுடன் ஊரிலிருந்து வெளியேறும் போது சிறுவர்களும் வாலிபர்களும் குண்டர்களும் பொடி கற்களால் அல்லாஹ்வுடைய தூதரை தாக்க ஆரம்பித்தார்களே. பிடரையிலிருந்து வழிந்த இரத்தம் அவர்களது காலுறையிலே உறைந்து ஒழு செய்யும் போது அந்த காலுறையை கழட்ட முடியாமல் ஆகிவிட்டது. அல்லாஹு தஆலா ஜிப்ரீலுடன் 2 வானவர்களை அனுப்புகின்றான். ஜிப்ரீல் சலாம் கூறுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களது சமூக மக்கள் உங்களுக்கு என்ன பதில் கூறினார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். இதோ மலைகளுக்கு பொறுப்புடைய 2 வானவர்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கின்றான். நீங்கள் அவர்களுக்கு கட்டளையிடுங்கள், உங்களது கட்டளையை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். 2 வானவர்களும் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் விரும்பினால் இந்த 2 மலைகளுக்கு மத்தியிலே வசிக்கக்கூடிய இந்த தாயிஃப் மக்களை அப்படியே நாங்கள் நசுக்கி விடுகிறோம் என்று கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன், நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன். இவர்களின் சந்ததிகளில் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவிற்கு இணை வைக்காத மூமின்களை, முவஹிதுகளை அல்லாஹ் உருவாக்குவான் என்று. அன்பு சகோதரர்களே, நினைத்து பாருங்கள். ஜிப்ரீல் இறங்கிவிட்டார், மலைகளுக்குரிய பாதுகாவலர் அந்த வானவரும் இறங்கிவிட்டார். தண்டிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டிப்பதையோ, தனது சமூக மக்கள் அழிக்கப்படுவதையோ, நாசமாக்கப்படுவதையோ, தண்டனையால் அழிக்கப்படுவதையோ விரும்பவில்லை. அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள் அவர்களுக்காக. அன்பு சகோதரர்களே, உலக மக்களுக்கு இந்த சம்பவங்களை நினைவூட்டுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சமூக மக்களை அழிப்பதற்காக வரவில்லை, அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக வந்தார்கள். நிரந்தரமான சொர்க்க வாழ்க்கையின் பக்கம் அழைப்பதற்காக வந்தார்கள். ஆரம்ப காலத்திலிருந்தே வன்முறைகளையும் அடக்குமுறைகளையும் தன் மீதும் தனது சமூக மக்கள் மீதும் இணைக்கப்பட்ட சொல்லி மாள முடியாத அத்தனை துன்பங்களையும் சகித்து வாழ்ந்தார்கள், பொறுத்து வாழ்ந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த தூதருடைய தோழர்களும். ஏன் சகோதரர்களே, சுமையாவுடைய கஷ்டத்தை நினைவு கூற வேண்டாமா?
ஒரு பெண் பிறப்புறுப்பிலே ஈட்டியால் கொல்லப்பட்டு ஷஹாதத் என்ற வீர மரணத்தை அடையும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாசிரின் குடும்பமே பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம் என்று. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்வா செய்திருக்கலாம் அல்லவா? எதிரிகளுக்கு எதிராக துஆ கேட்டிருக்கலாம் அல்லவா? இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தார்கள், சகித்தார்கள். இந்த மக்கள் ஈமானை இஸ்லாமை ஏற்க வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹுடைய இறுதி நோக்கமாக இருந்தது. அதுதான் அவர்களுடைய லட்சியமாக இருந்தது. இஸ்லாம் மனிதர்களை நிரந்தர வீடாகிய சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்காக வந்ததே தவிர அவர்களை அழித்து நாசமாக்கி நரகத்திற்கு தள்ளுவதற்காக வந்ததல்ல இஸ்லாமிய மார்க்கம். அமைதியை விரும்பாதவருக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இடமில்லை. கலகம் செய்பவர்களுக்கும் மக்களை அச்சுறுத்தக்கூடியவர்களுக்கும் மக்களுடைய பாதுகாப்புகளுக்கு இடையூறாக மக்களுக்கு மத்தியிலே பிரிவினைகளை ஊட்டக்கூடியவர்களுக்கும் பிரிவினைக்கான கோஷங்களை எழுப்பக்கூடியவர்களுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த அளவும் சம்பந்தம் இல்லை. கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து ஒவ்வொரு சம்பவமாக ஒவ்வொரு நிகழ்வாக எடுத்துக்கொண்டே வாருங்கள். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் அமைதியிலும் அவர்களுடைய ஒவ்வொரு சந்திப்பிலும் அவர்களுடைய சமூக உரை அனைத்திலும் சமூக சந்திப்புகள் அனைத்திலும் பிற மதத்தவர்களை சந்தித்த போதும் பிற மத தலைவர்களுக்கு கடிதங்களை எழுதிய போதும் பிற நாட்டு மக்களுக்கு அவர்கள் கடிதங்களை அனுப்பிய போதும் அமைதியும் சமாதானமும் தான் ரசூலுல்லாஹுடைய லட்சியமாக நோக்கமாக அடிப்படையாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிகாட்டுதலை நடத்தினார்கள். அதுதான் சலாம் என்ற அந்த முகம். ஒரு முஸ்லிம் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறியாக வேண்டும். ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறந்த ஒரு செயல் எது என்பதாக. இந்த ஹதீசுகளை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இதனுடைய அடிப்படை தத்துவங்களை சிந்தித்திருக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது, ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாமிய மார்க்கத்தில் எது சிறந்தது என்பதாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வருபவர், கேட்கப்படக்கூடிய சூழ்நிலை, இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அங்கு பதில் கொடுப்பார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுவது, நீ அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுவது, இது இஸ்லாமிய மார்க்கத்திலே சிறந்த அமல் என்பதாக. அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை முகமன் ஒரு முஸ்லிம் இன்னொருவரை சந்திக்கும் போது அவருக்கு சலாம் சொல்வது, யாரை சந்திக்கின்றாரோ அவர் முஸ்லிமாக இருக்கட்டும் முஸ்லிம் அல்லாதவராக இருக்கட்டும். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமை பரப்புங்கள் என்று சொன்னார்கள். லில் ஆலம், உலக மக்களுக்கு சலாமை பரப்புங்கள் என்று சொன்னார்கள். ஒரு சில அறிஞர்கள் பிற மதத்தவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை கூறுவதை அவர்கள் அனுமதிக்கவில்லை என்றாலும் ஹதீஸிலிருந்தும் சஹாபாக்களுடைய அந்த வழிகாட்டுதல்களிலிருந்தும் குர்ஆனுடைய நேரடி வசனங்களிலிருந்தும் நாம் பார்க்கும்போது சலாம் என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா பிற மதத்தவர்களுக்கு சொல்வதையும் அனுமதித்திருக்கிறான். அதற்கு ஆதாரமாக இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், தன்னை எதிர்த்த தன்னுடைய தந்தைக்கு இப்ராஹிம் நபி சலாம் கூறுகிறார். சலாமுன் அலைக், உம்மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும், ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாக்கட்டும், அல்லாஹ் உனக்கு நேர்வழியை தரட்டும் என்பது அதனுடைய பொருள். அதுபோன்றுதான் வஇதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலூ சலாமா,
இன்னொரு இடத்திலே சலாமுன் அலைக்கும் லா நப்தகில் ஜாஹிலீன். பிற மதத்தவர்கள் உங்களிடத்திலே வந்து தர்க்கங்கள் செய்தால், உங்களை சொல்லால் துன்புறுத்தினால், நீங்கள் சலாமுன் அலைக்கும் என்பதாக கூறி அந்த இடத்திலிருந்து விலகிச் செல்லுங்கள் என்பதாக அல்லாஹுடைய வழிகாட்டுதல். சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருகை தந்தபோது அப்துல்லாஹ் இப்னு சலாம் கூறுகிறார், யூத மதத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய கல்விமான். நபியின் வார்த்தைகளை சிந்தித்து பார்த்தேன், அவர் என்ன உபதேசம் செய்கிறார் என்று. அந்த உபதேசத்திலே ஒரு சிறந்த உபதேசம், நீ பசித்தவருக்கு உணவளி, நீ பிற மக்களுக்கு சலாம் கூறு, இரவு நேரத்திலே நீ அல்லாஹுவை தொழுது வணங்கு, நிம்மதியாக ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், நிம்மதியாக நீ சொர்க்கம் செல்லலாம் என்று. அன்பு சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் எப்போதும் சமாதானத்தினுடைய தூதுவனாக இருப்பான், சமாதானத்தை விரும்பக்கூடியவனாக இருப்பான். நிர்பந்தமான சூழ்நிலைகளில் போரை அனுமதித்து பிறகு எந்த எதிரிகளிடத்திலே போர் செய்ய வேண்டும் என்ற போரை அல்லாஹ் கடமையாக்கிய போது கூட அந்த எதிரிகள் யார்? தனது தோழர்களை கொன்றவர்கள், தன்னையும் தனது சமூகத்தையும் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு துரத்தியவர்கள். அத்தகைய எதிரிகளிடத்திலே சண்டை செய்வதற்கு அல்லாஹு தஆலா போரை கடமையாக்கிய போது கூட நபியே, அவர்கள் சமாதானத்துக்கு இறங்கி வந்தால் நீங்கள் உடனடியாக சமாதானத்திற்கு இறங்கி வந்து விடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். யார் சமாதானத்துக்கு இறங்கி வருவார்கள்? பலவீனப்பட்டு விடும்போது, ஆற்றலால் வலிமையால் ஆயுத பலத்தால் குறைந்து விடும்போது அவர்கள் சமாதானத்திற்கு இறங்கி வருவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், பரவாயில்லை, நீங்கள் இறங்கி போங்கள் சமாதானத்திற்கு. பிறகு அவர்கள் சூழ்ச்சி செய்வார்களா? பிறகு அவர்கள் ஆயுதங்களையும் தன்னுடைய படைகளையும் தயார்படுத்தி கொண்டு வந்து மீண்டும் நம் மீது யுத்தம் செய்தால் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, அவர்கள் உங்களை வஞ்சிக்க நாடினால், உங்களை ஏமாற்ற நாடினால் அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பின்னால் இப்படி நடக்குமே, பின்னால் அப்படி நடக்குமே என்ற யூகங்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அவர்கள் ஒப்பந்தங்களை மீறி உங்களை வஞ்சிக்க நாடினால் உங்களை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. எப்பேற்பட்ட அழகிய தத்துவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள். அன்பு சகோதரர்களே, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மற்றொரு பெயரே சமாதானம் என்பதுதான். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மற்றொரு பெயரே அமைதி என்பதுதான். ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவுடைய 208வது வசனத்திலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா. மூமின்களே, நீங்கள் சில்மில் முழுமையாக வந்து விடுங்கள். இந்த இடத்தில் இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு பதிலாக ரப்புல் ஆலமீன் சில்ம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். சில்ம் என்றால் சமாதானம், ஒப்பந்தம், இணங்கி வாழ்வது, சுமூகமாக வாழ்வது, பரஸ்பர அன்போடு வாழ்வது என்று பொருள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையே அமைதியையும் ஒற்றுமையையும் அந்த பரஸ்பர நீதியையும் அவர்கள் விரும்பியவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் ஆதாரமாக இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள், ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முதலாவது குழந்தை பிறக்கிறது. யார் அவர்கள்? யாருங்க? யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு யார்? அன்பு சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனார். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிரியத்திற்குரிய நேசத்திற்குரிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவனார். ஓடோடி வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, குழந்தை பிறந்திருக்கிறது என்று. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாது இப்னி, எனது மகனை, எனது பேரனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வரப்படுகிறார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், அலியே, இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைத்தாய் என்று. அலியே,
இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைத்தாய்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹர்ப் என்று பெயர் வைத்தேன். ஹர்ப்னா தெரியுமா? ஹர்ப் போர், யுத்தம். அரபுகளிடத்தில் இப்படி பெயர் வைப்பது ஒரு பெரிய வீரத்தை காட்டுவதற்காக. பெரிய போரை எனது மகன் நடத்துவான், பெரிய போருக்கு தலைமை தாங்குவான், வீரமாக போர்களை சந்திப்பான், சண்டைகளை சந்திப்பான் என்பதற்காக இப்படிப்பட்ட பெயர்களை அரபுகள் வைப்பார்கள். யோசித்து பாருங்கள். சரி, இன்னொரு பக்கம் பின்னாடி வருவோம் இன்ஷா அல்லாஹ். அரபுகளை பற்றி பேசுறதுனால சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை, என்னுடைய இந்த மகனுக்கு பெயர் ஹசன் என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள். இன்று சிலர் இஸ்லாம் என்றாலே எதிரிகளை தாக்குவதுதான், சண்டை செய்வதுதான், சமரசம் என்பதற்கு எந்த விதத்திலும் வாய்ப்பில்லை என்று வீராப்பு பேசுகின்றவர்கள், அவர்கள் தனது நபியின் வழியிலே செல்கிறார்களா, இல்லை மன இச்சையின் மார்க்கத்திலே செல்கிறார்களா என்பதை யோசித்துக் கொள்ளட்டும். என்ன பெயர் வைத்தார்கள்? ஹர்ப் என்ற பெயரை மாற்றி ஹசன் என்று வைத்தார்கள். முடிந்ததா? முடியவில்லை. அடுத்தும் பாருங்கள். சில காலம் கழித்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கிறது. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஓடி வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, குழந்தை பிறந்து விட்டது. ஹா தூ இப்னி, எனது மகனை, எனது பேரனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். கொண்டு வரப்பட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், எனது மகனுக்கு என்ன பெயர் வைத்தீர்கள்? அலி அவர்கள் சொன்னார்கள், ஹர்ப். அலி அவர்கள் கூறினார்கள், ஹர்ப், யுத்தம், போர் என்று வைத்திருக்கிறேன். அலினா புலி, எவ்வளவு பெரிய வீரர், புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா, இல்லை, ஹுசைன் என்று நான் பெயர் வைக்கிறேன் என்று சொன்னார்கள். பெயரை மாற்றினார்கள். பெயரில் கூட ஒரு கடுமையை விரும்பாதவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைக்கப்படக்கூடிய பெயர்கள் லிகுல்லின் மின் இஸ்மிஹி நஸீப் என்று அரபியிலே கூறப்படும். ஒவ்வொருவருக்கும் அவருடைய பெயரில் ஒரு பங்கு இருக்கிறது. அல் அஸ்மா தன்சிலு மினஸ் ஸமா, பெயர்கள் வானத்திலிருந்து இறங்குகின்றன. யார் எப்படி பெயர் வைக்கப்படுகிறாரோ அந்த பெயரின் தாக்கம் அவரிலே இருக்கும் என்பது ஒரு யதார்த்த உண்மை. ஆகவேதான் தவறான அர்த்தங்கள் உள்ள பெயர்களை அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு மனிதர் முஸ்லிம்களிலே அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களிலே இப்படி நினைப்பாரே ஆனால், இஸ்லாம் வாளால் பரவியது, முஸ்லிம்களுடைய தூதர் மக்களுக்கு வன்முறையை போதித்தார், பயங்கரவாதத்தை போதித்தார் என்று யாராவது நினைத்தால், அன்பு சகோதரர்களே, அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், தன்னுடைய வாழ்க்கையில் தனது குடும்பத்திலிருந்து எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சமாதானத்தையும் சுமூகத்துக்கும் பரஸ்பர அன்புக்கும் உண்டான விதைகளை விதைத்தார்கள் என்று. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை மாற்றி ஹர்ப் என்ற பெயரை மாற்றி ஹுசைன் என்று பெயர் வைக்கிறார்கள். முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சா? முடியல. சிறிது காலம் ஆனவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, குழந்தை பிறந்திருக்கிறது என்று. ரொம்ப பேருக்கு நமக்கு தெரிஞ்சது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுக்கு 2 புள்ளன் தான். எங்க படிக்கிறோம் நம்ம? நமக்கு படிக்கிறதுக்கு தான் குப்பை நிறைய இருக்குது, அதை கிளறிட்டு இருக்கிறதுக்கே நேரம் இல்லை. விஷயத்துக்கு வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹா தூ இப்னி, எனது அந்த பேரனை கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறார்கள். கொண்டு வரப்படுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இவருக்கு என்ன பெயர் வைத்தீர்கள் என்று. அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட ஆள் பாருங்க, யா ரசூலல்லாஹ், ஹர்ப் என்று தான் வைத்தேன். பாருங்க, அவரும் அந்த பேரை விடுற மாதிரி இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, இவருக்கு நான் முஹ்சின் என்று பெயர் வைக்கிறேன் என்று சொன்னார்கள். என்ன பெயர்? முஹ்சின் என்று பெயர் வைக்கிறேன். ரொம்ப பேருக்கு என்ன தெரியுமா விளங்கி இருக்கும், ஹசன், ஹுசைன், முஹ்சின் என்று சொன்னா, ஹசன் என்று சொன்னா அழகானவர், அப்படித்தான் ரொம்ப பேர் வழங்குவாங்க. அன்பு சகோதரர்களே, அழகு என்பது மட்டும் அதனுடைய அர்த்தம் அல்ல. ஹசன் என்பதற்கு அழகானவர் என்பது மட்டும் அர்த்தம் அல்ல.
ஹசன் என்ற வார்த்தையின் அந்த தாக்கத்தில் அது அதனுடைய அடுத்த வேர் சொல்லுக்கு மாறும்போது நன்மை செய்வது, உபகாரம் செய்வது, இரக்கம் காட்டுவது, பிறர் வழியில் பங்கு கொள்வது, பிறருடைய துன்பத்திலே பங்கு கொண்டு அவர்களுடைய காயங்களுக்கு மருந்திடுவது என்ற அர்த்தமும் அதற்குள்ளே இருக்கிறது. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு பெயரில் கூட வன்மத்தையும் அந்த முரட்டுத்தனத்தையும் அந்த தவறான அர்த்தங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பாதவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்திலே மிக இக்கட்டான ஒரு வருங்கால நிகழ்வை பற்றி தங்களுடைய தோழர்களுக்கு அறிவுரை கூறினார்கள், முன்னறிவிப்பு செய்தார்கள். என்னுடைய சமுதாயம் 2 கூட்டங்களாக பிரிந்து விடுவார்கள். என்னுடைய சமுதாயம் என்னுடைய மரணத்திற்கு பிறகு 2ஆக பிரிந்து பயங்கரமான சண்டை நடைபெறும் அவர்களுக்கு மத்தியிலே என்று முன்னறிவிப்பு செய்தார்கள். பிறகு சொன்னார்கள், இன்னப்னி ஹாதா, என்னுடைய இந்த மகன், யாரை பார்த்து? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, என்னுடைய இந்த மகன் முஸ்லிம்களுடைய சையீத் தலைவராக இருப்பார், இவர் மூலமாக சண்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய 2 முஸ்லிம் கூட்டங்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா இணக்கத்தை ஏற்படுத்துவான், ஒற்றுமையை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரனார் ஹசனுக்காக வாழ்த்து சொன்னார்கள், துவா கேட்டார்கள், அந்த சமாதானத்தை விரும்பினார்கள். சகோதரர்களை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்திற்கு எதிராக எந்த ஒரு நிகழ்வையும் நீங்கள் பார்க்க முடியாது. கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஹுதைபியா ஒப்பந்தத்தை இதைவிட ஒரு பெரிய படிப்பினை, ஆதாரம், வழிகாட்டுதல் நமக்கு தேவை இருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்காக வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய வீடு, அது பொதுவான வீடு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களுக்காக உள்ள வீடு. நபி அவர்கள் வேறு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர்கள், மேலும் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். யார் அந்த காபாவை கட்டி எழுப்பினாரோ, உயர்த்தினாரோ அந்த வம்சத்திலே வந்தவர்கள். அன்பு சகோதரர்களே, பல ஆண்டுகளாக ஏக்கத்தோடு இருந்து அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அவர்கள் காபாவை உம்ரா செய்ய வருகிறார்கள். அவர்களோடு 1400 தோழர்களும் வருகிறார்கள். அந்த சஹாபாக்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கும், எவ்வளவு ஈடுபாடு இருந்திருக்கும். அல்லாஹ்வுடைய வீட்டை பிரிந்திருந்த அவர்களுக்கு எத்தகைய ஆசையும் தேடலும் இருந்திருக்கும் அந்த காபாவின் மீது. ஆனால் தடுக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறார்கள், நாங்கள் சண்டைக்காக வரவில்லை என்று. அன்பு சகோதரர்களே, 313 தோழர்களை கொண்டு பத்ர் களத்தை சந்தித்தவர்கள் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 700 தோழர்களை கொண்டு 3000 வீரர்களை சந்தித்தவர்கள் உஹது போரிலே நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில 1000 சஹாபாக்களை கொண்டு பல ஆயிரக்கணக்கான எதிரிகளை கந்தக் யுத்தத்திலே சந்தித்தவர்கள் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் பயப்படவில்லை, கோழையாகவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானத்துக்கான தூதை, அமைதிக்கான தூதை, ஒற்றுமைக்கான தூதை அந்த குறைஷிகளுக்கு அனுப்புகின்றார்கள். நாங்கள் சண்டைக்காக வரவில்லை, நாங்கள் கலகம் செய்வதற்காக வரவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. வல் ஃபித்னது அஷத்து மினல் கத்ல், கலகம் செய்வது, குழப்பம் செய்வது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கொலையை விட பயங்கரமானது என்பதாக. அன்பு சகோதரர்களே, ஆனால் அந்த குறைஷிகள் ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த குறைஷிகள் எந்த விதமான சுமூகமான பேச்சுவார்த்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்படவில்லை. இன்று சிலர் படுகின்ற அவசரத்தை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்படவில்லை. அவர்களுடைய ஒரு கண் சாடையில் தன்னுடைய உயிர் அனைத்தையும் மாய்த்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வீரர்களான சஹாபாக்கள்
பத்ரிலும் உஹதிலும் ஹந்தக்கிலும் கலந்த வீரர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அந்த குழுவிலே இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் போரை விரும்பவில்லை, நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவோம், சமாதானமாக செல்வோம், அமைதியாக இருங்கள் என்று அவர்களை அமைதிப்படுத்துகின்றார்கள். காபா அவர்களிலிருந்து இன்னும் சில மைல்கள் தூரத்தில் தான் இருக்கிறது. காபா அவர்களிலிருந்து இன்னும் சில மைல்கள் தூரத்தில் தான் இருக்கிறது. குதிரையிலே சென்றால் 10 நிமிடங்களிலே சென்று விடலாம், நடந்து சென்றால் 1 மணி நேரத்திற்குள்ளாக சென்று விடலாம். அத்தகைய தூரத்தில் தான் காபா இருக்கிறது. 3 நாட்களாக தங்கி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஏக்கத்தில் இருந்திருப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, இதற்கிடையிலே பெரிய பிரச்சனை. தூதராக அனுப்பப்பட்ட உஸ்மான் கொல்லப்பட்டார் என்று அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுகிறார்கள். தூதரை கொண்டவர்களிடத்திலே இப்போது போர் செய்வது கடமையாகிவிட்டது, நீங்கள் இறுதி வரை போர் புரிவீர்கள் என்று எனக்கு வாக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஒவ்வொரு தோழரும் போட்டி போட்டுக்கொண்டு பாய்ந்து பாய்ந்து ஒருவரை மற்றவர் தள்ளிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரின் கரத்தை பிடித்த அல்லாஹ்வின் தூதரே, நான் புறமுதுகு காட்டாமல் எனது இறுதி மூச்சு வரை உங்களுக்கு ஆதரவாக நான் போர் செய்வேன் என்று சத்திய வாக்கு பிரமாணம் செய்து கொடுக்கின்றார். அந்த சத்திய வாக்குகளை எல்லாம் பைஅத்துகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கி கொண்டார்கள். ஆனால் போரை தொடக்கவில்லை, போரை ஆரம்பிக்கவில்லை, அமைதி காக்கின்றார்கள். இறுதியாக செய்தி வருகிறது, உஸ்மான் கொல்லப்படவில்லை. குறைஷிகள் ஏதோ விரும்புகிறார்கள் என்பதாக குறைஷிகளுடைய தூதர் வருகிறார். சகோதரர்களே, என்ன அவர் கொண்டு வருகிறார், எந்த செய்தியை கொண்டு வருகிறார் என்பதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அறியாமலேயே அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். பாருங்கள், இன்றைய சமுதாய மக்கள் அதை கவனிக்க வேண்டும், கருத்தில் கொள்ள வேண்டும். என்ன வார்த்தையை சொன்னார்கள் தெரியுமா? சமாதானத்தை விரும்பி, கவனியுங்கள், சமாதானத்தை விரும்பி. சமாதானம் என்றால் ஒற்றுமை, சண்டை சச்சரவு இல்லாமல் நீங்கள் உங்களது ஊரில் நிம்மதியாக வாழுங்கள், எங்களை எங்களுடைய ஊரில் எங்களது உடைமைகளோடு நிம்மதியாக வாழ விடுங்கள். நாங்கள் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டோம், எங்களை நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது. உங்களை நாங்கள் எதிர்க்க மாட்டோம், எங்களை நீங்கள் எதிர்க்கக்கூடாது. இதுதான் சமாதானம். இதான், இதற்கு பெயர் தான் அமைதி. சமாதானமாக வாழ்வதற்கு பெயர் தான் அமைதி. அமைதியாக வாழ்வதென்றால் வாயை மூடி உட்கார்ந்துக்கிட்டு பின்னாடி ரகசியமா சதி ஆலோசனை பண்றது கிடையாது. சில பேர்களை பார்க்கலாம், அமைதியாக இருப்பார்கள், உத்தமர்களை போல் இருப்பார்கள். ஆனால் தமிழில் ஒரு பழமொழி சொல்வாங்க, ஊமை ஊரை கெடுத்துட்டான், பெருச்சாலி பேரை கெடுத்துட்டான். அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் சதி ஆலோசனை செய்வதற்கு கடுகளவும் அனுமதியை அல்லாஹ் வழங்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சதி ஆலோசனை செய்வதற்கு, சதி திட்டங்கள் தீட்டுவதற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அப்படிப்பட்ட செயலை ஒரு ஈன செயலாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் குர்ஆனும் ஹதீஸும் பார்க்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி இருந்தால் அப்படி செய்திருக்கலாம், ஆனால் செய்யவில்லை சகோதரர்களே. ஏன்? இதே இந்த ஹுதைபியா ஒப்பந்தத்திற்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சம்பவம். இந்த சமாதான ஒப்பந்தம் முறிக்கப்பட்டதால் அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் 6 பெரும் கொடூர காஃபிர்களின் பெயர்களை கூறி இவர்களுடைய குற்றங்களுக்கு மரண தண்டனையை தவிர எதுவும் இல்லை என்று மரண தண்டனையை அந்த குற்றவாளிகளுக்காக ரசூலுல்லாஹ் விதிக்கின்றார்கள். அப்போது ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்விடத்திலே அந்த 6 பேர்களிலே ஒருவருக்காக இன்னொரு சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அப்போது அந்த காஃபிரும் அங்கே இருக்கிறார். மீண்டும் மீண்டும் கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவரையும் மன்னித்து விட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழர்களே, நான் அனுமதி கொடுக்காமல் தாமதித்தேனே, நீங்கள் ஏன் நான் கூறிய அந்த தண்டனையை அவர்களுக்கு நிறைவேற்றி இருக்க கூடாது என்று கேட்டார்கள். அப்போது தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஒரு கண் சாடை எங்களுக்கு காட்டியிருக்க வேண்டாமா என்று. என்ன சொன்னார்கள்? ஒரு கண் சாடை எங்களுக்கு காட்டி இருக்கலாமே, அந்த தண்டனையை நாங்கள் நிறைவேற்றி இருப்போமே என்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இப்படி கண் சாடையால் துரோகம் செய்யக்கூடிய அந்த துரோகத்தை அல்லாஹ் எனக்கு அனுமதி அளிக்கவில்லை என்பதாக நினைத்து பாருங்கள். எப்பேற்பட்ட மார்க்கத்தையும் அந்த மார்க்கத்தை போதித்த தோழரை, அந்த மார்க்கத்தை போதித்த நபியையும் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று. சரி, சம்பவத்திற்கு திரும்ப செல்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷிகளின் தூதர் வரும்போது சொன்னார்கள், இவர்கள் இன்று சமாதானத்தை விரும்பி, இவர்கள் இன்று சமாதானத்தை விரும்பி எதை கேட்டாலும், எத்தகைய நிபந்தனைகளை இவர்கள் விதித்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். அல்லாஹ் அக்பர். சமாதானத்தை விரும்பி இவர்கள் எந்த நிபந்தனையை எனக்கு விதித்தாலும் சரி, நான் அதை ஏற்றுக்கொள்வேன். அது போன்றுதான் நடந்தது. எங்களில் யாராவது இஸ்லாமை ஏற்று உங்களிடத்திலே வந்தால் நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும். எப்பேற்பட்ட வேதனை தெரியுமா? உங்களில் யாராவது எங்களிடத்திலே வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். என்னப்பா நியாயம் இது? ஒப்பந்தம் என்றால் இரு தரப்பும் சரிசமமாக, நியாயமாக, நீதமாக எழுத வேண்டும். இவர்களுக்கு ஒரு சட்டம், அவர்களுக்கு ஒரு சட்டம். எங்களில் யார் இஸ்லாமை ஏற்று உங்களிடம் வருவாரோ அவரை நீங்கள் எங்களிடத்திலே திருப்பி அனுப்பிவிட வேண்டும். ஆனால் உங்களிடமிருந்து யாராவது எங்களிடம் வந்துவிட்டால் நாங்கள் அவரை திரும்பி அனுப்ப மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்று எழுதினார்கள். அந்த நேரத்தில் அபூ ஜந்தல், அந்த ஒப்பந்தத்தை எழுதுவதற்காக வந்த சுஹைலுடைய மகனார், கை கால்களும் விலங்கிடப்பட்டு நடக்க முடியாமல் உருண்டு வந்து நபியின் சமூகத்திலே விழுகிறார். முஸ்லிம்களே, என்னை காப்பாற்றுங்கள் இந்த எதிரிகளிடமிருந்து என்று கை கால்கள் விலங்கிடப்பட்டிருக்கின்றன. சுஹைல் சொல்லுகிறார், முஹம்மதே, இதுதான் முதல் கோரிக்கை, நீ இதை நிறைவேற்ற வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுஹைலே, இன்னும் ஒப்பந்தம் எழுதி முடிக்கப்படவில்லை. சுஹைலே, இன்னும் ஒப்பந்தம் எழுதி முடிக்கப்படவில்லை. கையெழுத்து இன்னும் யாரும் போடவில்லை. நீ இவரை எனக்காக விட்டுக்கொடு என்று சுஹைல் சொல்கிறார். ஒரு காலம் முடியாது, இல்லை என்றால் ஒப்பந்தமே கிடையாது என்று. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு இரக்கம் உள்ளவர்கள். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். மூமின்களே, உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தூதர் உங்கள் மீது கருணை உள்ளவர், உங்கள் மீது பாசம் உள்ளவர். உங்களுக்கு ஒரு சிரமம் என்றால் அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது, மனவேதனை அடைவார். உங்கள் மீது கருணை உள்ளவர், பாசம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர் என்று அல்லாஹ் கூறினானே. அந்த தூதருக்கு முன்னால் தன்னை ஈமான் கொண்ட ஒரு மூமினுடைய நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூ ஜந்தலே, பொறுமையாக இரு, அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்பதாக. யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானத்தையும் அமைதியையும் சுமூகமான சமூக பரஸ்பர ஒற்றுமையான வாழ்க்கையும் விரும்பினார்கள் என்பதற்கு இதைவிட வேறு பெரிய ஆதாரம் என்ன வேண்டும் என்பதாக யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு நேரத்திலும் அவர்கள் ஒப்பந்தத்தை முறித்ததே இல்லை. யூதர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தமாக இருக்கட்டும், நசாராக்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தமாக இருக்கட்டும், தன்னை எதிர்த்து தன்னை கொலை செய்வதற்காக சதி திட்டம் தீட்டிய அந்த குறைஷிகளிடத்திலே செய்த ஒப்பந்தமாக இருக்கட்டும். காரணம் என்ன? அல்லாஹ் அப்படித்தான் அவர்களுக்கு வழிகாட்டினான். ஃபமஸ்தகாமு லகும் ஃபஸ்தகீமு லஹும். நபியே, ஒப்பந்தத்தை அவர்கள் பேணுகின்ற வரை நீங்களும் அந்த ஒப்பந்தங்களை பேணி சமூகமாக, சமுதாயமாக, சுமூகமாக, அமைதியாக வாழுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அல்லாஹு தஆலா ஒப்பந்தங்களை பேணக்கூடிய அந்த இறையச்சம் உள்ளவர்களை நேசிக்கிறான் என்று. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு மட்டும் கருணையாளராக அனுப்பப்படவில்லை. முஸ்லிம்களின் மீது மட்டும் இரக்கம் உள்ளவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்படவில்லை. உலக மக்களுக்கெல்லாம் கருணையாளராக. ஏன், எதிரிகளின் மீது ரசூலுல்லாஹ்வுடைய கருணையை படித்து பார்த்தால் எத்தனை மாற்றார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறிலே
ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறிலே படித்து அவர்களை கரைப்படுத்தலாம், அவர்களை குறை கூறலாம், அவர்களை விமர்சிக்கலாம் என்று நபியின் வரலாற்றை படித்த எத்தனையோ பிற மதத்தவர்கள், ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும், பிரெஞ்சுக்காரர்களாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை படித்து முடிக்கும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி கூறி இஸ்லாமிய மார்க்கத்திற்கு தழுவி இருக்கிறார். அன்பு சகோதரர்களே, மன்னிப்பதாலும் விட்டு கொடுப்பதாலும் இறங்கி செல்வதாலும் ஒரு காலம் அல்லாஹு தாலா நம்முடைய மதிப்பை மரியாதை குறைக்க மாட்டான். அதற்கு ரசூலுல்லாஹ் முன் உதாரணமாக திகழ்ந்தார்கள். காரணம் என்ன? அதில்தான் சமூக அமைதியும் அந்த பரஸ்பரமான நேசமும் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்திருந்தார்கள், செயல்படுத்தி காட்டினார்கள். ஒரு சமயம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு சென்று விட்டு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் களைப்பிலே அவரவர்கள் தங்களுக்கு கிடைத்த மர நிழலிலே படுத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மர நிழலிலே அவர்களும் படுத்து விட்டார்கள். நபி அவர்கள் எப்படி என்றால், அவர்களுக்கு பாடி கார்டு, இந்த செக்யூரிட்டி யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் நபியை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பை அல்லாஹ் எடுத்து விட்டான். நபியே பல்லிக் மா உன்சில இலைக், உங்களுக்கு இறக்கப்பட்ட மார்க்கத்தை நீங்கள் தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்ல, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று. ஆகவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அத்தனை பாதுகாவலர்களையும் நீக்கிவிட்டார்கள், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்று. நபி அவர்களும் மரத்தினுடைய ஒரு நிழலிலே படுத்துக் கொண்டார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ்வையும் சஹாபாக்களையும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு எதிரி, எல்லாரும் கண் அயர்ந்து விட்டார்கள் என்று பார்த்தவுடனே உடனடியாக எந்த விதமான ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக வந்து ரசூலுல்லாஹுடைய வாள் அந்த மரத்தின் கிளையிலே தொங்கவிடப்பட்டிருந்ததை உருவிக்கொண்டு ரசூலுல்லாஹுடைய கழுத்திற்கு நேராக அந்த வாளை குறியாக வைத்துக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையாக அவர்களுடைய கண் விழிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை திறக்கிறார்கள். எப்படி இருக்கும் அந்த நிலையை நினைத்து பாருங்கள். எதிரி உருவிய வாளோடு அதை தன்னுடைய தொண்டை குழிக்கு அந்த கூர்மையை வைத்துக்கொண்டு தன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்தார்கள். அந்த தூதர், அந்த எதிரி அப்போது கேட்டார், முஹம்மதே, இப்போது சொல், உன்னை யார் பாதுகாப்பான் என்று. பையம்னஉக மின்னி, முஹம்மதே, வசமாக மாட்டிக்கொண்டீரா, உன்னை என்னிடமிருந்து யாரால் பாதுகாக்க முடியும் என்று. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக சிரித்தவர்களாக புன்முறுவல் பூத்தவர்களாக சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்று. இந்த வார்த்தையை கூறியவுடன் அந்த எதிரியின் கைகளெல்லாம் கை அப்படியே நடுங்கிவிட்டது. அவனை அறியாமல் அந்த வாளை அவன் கீழே போடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுகிறார்கள். பிறகு அந்த வாளை தான் எடுக்கின்றார்கள். இப்போது அந்த எதிரியை பார்த்து கேட்கிறார்கள், சொல், இப்போது உன்னை யார் பாதுகாப்பார் என்று. இதற்கிடையிலே தோழர்கள் எல்லாம் விழித்து விட்டார்கள். நடந்த சம்பவத்தை உணர்ந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அந்த எதிரி நிற்கின்றார். யார் ரசூலுல்லாஹ்வை கொல்வதற்காக வாளை உருவி விட்டாரோ அந்த எதிரி நிற்கின்றார். ரசூலுல்லாஹ்வுடைய கையிலே வாள். பிறகு சஹாபாக்களை சொல்லவா வேண்டும்? ரசூலுல்லாஹ்வை யாராவது ஏசிவிட்டாலே திட்டிவிட்டாலே அல்லாஹ்வின் தூதரே அனுமதி கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய உமரும் சஹாபாக்களும் அங்கே இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக கேட்கின்றார், நபரே சொல்லுங்கள், உங்களை யார் பாதுகாப்பது என்பதாக. அந்த மனிதர் சொல்கிறார், முஹம்மதே, நீ என்னை கொன்றால் கொலை தண்டனைக்கு, மரண தண்டனைக்கு தகுதியான ஒருவனைத்தான் நீங்கள் கொன்றீர்கள். நீ இப்போது என்னை கொன்றால் நான் மரண தண்டனைக்கு தகுதியானவன். காரணம் என்ன? உங்களை கொல்ல வேண்டும் என்று நான் முதலிலே வாளை உயர்த்தி விட்டேன். எனவே நீங்கள் என்னை கொல்வது நியாயம்தான். நீங்கள் என்னை மன்னித்தால் அது உங்களுடைய தயாளம்,
அது உங்களது கருணை என்று சொல்கிறார். அன்பு சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், இன்றும் பல தலைவர்கள் சமூகத்திலே இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், நம்முடைய தலைவர், உலக மக்களுக்கெல்லாம் தலைவராக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய பொறுமையை, சகிப்புத்தன்மையை, மன்னிப்பை நினைத்து பாருங்கள். காரணம் என்ன? குர்ஆன் வார்த்தைக்கு வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறது, நபியே மன்னிப்பீராக, நபியே அறியாதவர்களின் செயல்களை புறக்கணிப்பீராக என்று. குதில் அஃவ வஅமுர் பில் உர்ஃப் வஅரித் அனில் ஜாஹிலீன். நபியே மன்னிப்பை பற்றி பிடிப்பீராக, நபியே அறியாதவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை புறக்கணிப்பீராக. யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபரை மன்னித்தார்கள். மன்னித்தது மட்டுமல்ல, அவருக்கு அன்பளிப்புகளை தந்தார்கள். பல ஆடுகளை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அந்த மனிதர் ஓடோடி வருகிறார் தன்னுடைய சமுதாய மக்களிடத்திலே, மக்களே உங்களுக்கு தெரியுமா, நான் முஹம்மதை கொல்வதற்காக சென்றேன், ஆனால் பிறகு நான் பிடிபட்டேன். என்னை அவர் பழிக்கு பழி கொல்லவில்லை, என்னை மன்னித்தார். மன்னித்தது மட்டுமல்ல, எனக்கு இவ்வளவு ஆடுகளை அன்பளிப்பாக கொடுத்தார். வாருங்கள், நாம் எல்லாம் முஸ்லிம்களாக ஆகிவிடுவோம் என்று தன்னுடைய சமூக மக்களை அழைத்து கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே இஸ்லாமை ஏற்றார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியை, சுமூகமான அந்த பரஸ்பர ஒற்றுமையை விரும்பினார்கள் என்பதற்கு இன்னும் எத்தனை ஆதாரங்கள் வேண்டும்? சுமாமா என்ற ஒருவரை நீங்கள் வரலாற்றிலே கண்டிப்பாக படித்திருக்க வேண்டும், படித்தாக வேண்டும். யமன் நாட்டுடைய தலைவர், அங்குள்ள மக்களுக்கு அரசரை போலவர். இங்கிருந்து சென்ற தூதர்களாக, அழைப்பு பணிக்காக சென்ற பல சஹாபாக்களை அவரும் அவருடைய சமூகத்தவர்களும் வஞ்சகமாக கொன்றிருக்கிறார்கள். அவர் யமன் நாட்டிலிருந்து காபாவிற்கு உம்ராவுக்கு சென்றபோது ரோந்து பணியிலே இருந்த சஹாபாக்கள் பிடித்து விட்டார்கள். அவரை கைது செய்து ரசூலுல்லாஹ்விடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இதோ சுமாமா என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்பேற்பட்ட சந்தர்ப்பம்! அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமாவை மஸ்ஜிதிலே தங்க வையுங்கள், மஸ்ஜிதிலே அவரை கட்டி வையுங்கள் என்று கூறுகிறார்கள். மஸ்ஜிதிலே கட்டி வைக்கப்படுகிறார். அவருக்கு அவருடைய பசிக்கு தேவையான உணவு கொடுக்கப்படுகிறது. பிறகு அவருடைய சுய தேவைக்காக அவர் கொண்டு வரப்படுகிறார். பிறகு மஸ்ஜிதிலே கட்டப்படுகிறார். இப்படியாக 3 நாட்கள் கழிகின்றன. ஒவ்வொரு நாளும் தொழுகை முடியும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமாவை பார்த்து, சுமாமா நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கிறார்கள். சுமாமா சொல்கிறார், முஹம்மதே, நீங்கள் கொல்ல நினைத்தால் கொல்லலாம். மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு தகுதியான ஒரு கைதிதான் நான். காரணம், உங்களின் தோழர்களை கொண்டிருக்கிறேன், உங்களின் செல்வங்களை சூறையாடி இருக்கிறேன். நீங்கள் நினைத்தால் என்னை கொல்லலாம், அதுவும் நீதிதான். நீங்கள் விட்டால் அது உங்களது ஒரு விருப்பம். நீங்கள் ஒரு கண்ணியமானவரை தான் விடுதலை செய்தவர்களாக ஆவீர்கள் என்பதாக சுமாமா கூறுகிறார். 3 நாளும் அதே பதிலை கூறுகிறார். 3 நாட்கள் கழித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத்லிகு சுமாமா, சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள். சகோதரர்களே, சுமாமா அவிழ்த்து விடப்படுகிறார். எப்பேற்பட்ட எதிரி! சாதாரணமானவர் அல்ல, அவிழ்த்து விடப்பட்டவர். சிறிது நேரம் சென்று ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிற்கு திரும்ப வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், சுமாமா 3 நாட்களாக நான் இடத்திலே கேட்டேனே, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்லவில்லையே. சுமாமா கூறுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, அப்போது நான் இஸ்லாமை ஏற்றிருந்தால் கைதியாக இருந்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நான் இஸ்லாமை பயந்து ஏற்றேன் என்ற ஒரு பழிச்சொல் வந்திருக்கும். அதை நான் விரும்பவில்லை உங்களுக்கும் எனக்கும். நான் சுதந்திரமானவுடன், விடுதலையானவுடன் என்னுடைய முழு விருப்பத்தோடு இஸ்லாமை ஏற்றேன் என்பதற்காக வேண்டிதான் நான் அந்த நாளை எதிர்பார்த்தேன். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருந்தேன், கண்டிப்பாக அது நடக்கும் என்று. அல்லாஹ் அப்படியே நடத்தி காட்டினார். அன்பு சகோதரர்களே,
மன்னிப்பதற்கான வாய்ப்பு எங்கு இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள். அதற்கு காரணம் அவர்கள் விரும்பியது சமூக அமைதியை, சமூக சமாதானத்தை. தன்னுடைய சாச்சாவை, தான் நேசித்த தனக்கு விருப்பமான அல்லாஹ்வின் சிங்கமாகிய ஹம்சாவை, ஒரு பக்கம் தன்னுடைய தந்தையின் சகோதரர், இன்னொரு பக்கம் தன்னோடு ஒரே தாயிடத்தில் பால் குடித்த பால்குடி சகோதரர் ஹம்சா கொலை செய்யப்பட்டது மட்டுமல்ல, போரிலே படுகொலை செய்யப்பட்டது மட்டுமல்ல, அவருடைய உறுப்புகள் எல்லாம் சிதைக்கப்படுகிறது. கண், காது, மூக்கு என்பதாக வெட்டி எடுக்கப்படுகிறது. அவருடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு அவருடைய ஈரலும் நெஞ்சும் கடித்து துப்பப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு மையத்துக்காகவும் இப்படி அழுததில்லை. ஹம்சாவை நினைத்து அழுததை போன்று. அவர்களால் ஜனாதா தொழுகையை முடிக்க முடியவில்லை. தக்பீர் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஹம்சாவிற்கு துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அந்த ஹம்சாவை கொன்ற வஹ்ஷி நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் என்று முன்னால் வந்தபோது, அந்த ஹம்சாவை கொல்வதற்கு தூண்டிய ஹிந்த் என்ற அந்த பெண் நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் என்று நபிக்கு முன்னால் வந்தபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னித்தார்கள் என்றால், இந்த மார்க்கத்திலே இணைத்துக் கொண்டார்கள் என்றால், அவர்களுடைய விசாலமான உள்ளத்தையும் அந்த பெருந்தன்மையும் மன்னிக்கும் மனப்பான்மையும் நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரியவர்களே, இத்தகைய ஒரு வழிகாட்டுதலைத்தான் குர்ஆன் நமக்கு கொடுக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. அன்பு சகோதரர்களே, ஒரு கூட்டத்தின் மீது இருக்கக்கூடிய கோபமோ துவேஷமோ உங்களை அநியாயம் செய்ய தூண்டிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான். நீதமாக நேர்மையாக நடக்க வேண்டும், நீதமானவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற வழிகாட்டுதலை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். ஆகவேதான் எவ்வளவு விட்டுக் கொடுக்க முடியுமோ, மன்னிக்க முடியுமோ நீங்கள் மன்னியுங்கள், விட்டுக் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய கட்டளை. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய காலகட்டம் உலக மக்களுக்கு இஸ்லாமை எடுத்துச் சொல்ல வேண்டிய, நம்முடைய குர்ஆனை அவர்களுக்கு போதிக்க வேண்டிய, நம்முடைய ரசூலை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அந்த சிறப்பான நேரத்திலே நாம் இருக்கிறோம். எந்த ஒரு நம்முடைய செயலும் அவர்களை இஸ்லாமை குறை கூறக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குறை கூறக்கூடியதாக ஆக்கிவிடக் கூடாது என்பதிலே நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டும். நானோ நீங்களோ செய்யக்கூடிய தவறு இஸ்லாமை அவர்கள் குறை காணுவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்திவிட்டால் அல்லாஹ்விடத்திலே நீங்களும் நானும் குற்றவாளியாக, பொறுப்பாளர்களாக ஆகிவிடுவோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நம்முடைய ஒவ்வொரு செயலும் இஸ்லாமின் மீது அவர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வழிகாட்டுதலிலும் கூறுகிறான், நபியே அவர்கள் வன்மமாக பேசினால், கடுமையாக பேசினால் அழகிய வார்த்தைகளை கொண்டு அவர்களுக்கு பதில் கொடுங்கள் என்பதாக. அவர்கள் உங்களை ஏசினால் நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்து சொல்கிறான், லதஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல்லதீன அஷ்ரகு அதன் கஸீரா வ இன் தஸ்பிரு வ தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ. மூமின்களே, நீங்கள் உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களின் மூலமாகவும் இன்னும் சிலை வணங்கக்கூடிய மக்களின் மூலமாகவும் உங்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடிய வசை மொழிகளை, அந்த ஏசுகளை, திட்டுகளை நீங்கள் செவியுறக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். لَتَسْمَعُنَّ مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا. அவர்கள் உங்களை ஏசுவார்கள், திட்டுவார்கள், உங்களுடைய மனதை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை சொல்வார்கள். இப்படி அல்லாஹ் கூறிவிட்டு நமக்கு என்ன வழிகாட்டுகின்றான், வயின் தஸ்பிரு, நீங்கள் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு இருந்தால், வதத்தகு, அல்லாஹ்வை பயந்து கொண்டிருந்தால், அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அவர்கள்
செய்யக்கூடிய சூழ்ச்சி உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இன்னொரு வழிகாட்டுதலையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லிஹ். எல்லா காரியங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் மென்மையை, இணக்கத்தை அல்லாஹ் விரும்புகிறான். மா கான ரிஃப்கு ஃபீ ஷைஇன் இல்லா ஜானஹு. மென்மை எதில் இருக்குமோ அது அதை அலங்கரித்து விடும். வமா நுஸிஅ மின்ஹு இல்லா ஷானஹு. மென்மை ஒரு விஷயத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டால் அது அந்த செயலை அசிங்கப்படுத்தி விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் மென்மையானவன், மென்மையை எல்லா காரியங்களும் விரும்புகிறான் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறினான், فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر. நபியே, நீங்கள் கரடுமுரடான கடுமையான உள்ளம் உள்ளவராக இருந்திருந்தால், கடுமையான வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடியவர்களாக இருந்திருந்தால் இந்த மக்கள் உங்களை சுற்றி இருந்திருக்க மாட்டார்கள், விரண்டு ஓடி இருப்பார்கள். அல்லாஹ்வின் கருணையால், அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள். ஆகவே பிற மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து விடுங்கள், அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், அவர்களை உங்களது ஆலோசனைகளிலே கூட்டாக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். அன்பு சகோதரர்களே, தனக்கு கெடுதி செய்த மக்களையே மன்னிப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகி அந்த மக்கள் இஸ்லாமை ஏற்க வேண்டும், இஸ்லாமை புரிய வேண்டும் என்பதற்காக வழிவிட்டார்களே. இன்று நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே துஆ செய்வதோடு இணக்கமாக வாழ்ந்து பிற மக்களுக்கு இஸ்லாம் சென்று சேருவதற்கு காரணமாக இருக்க வேண்டும். அதற்கு திறவுகோல்களாக, அதற்கு வழிகாட்டிகளாக இருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அத்தகைய நிர்பாக்கியத்தை தருவானாக. நம்முடைய குணங்களை சீர்திருத்தி நம்முடைய சொல்லும் செயலும், நம்முடைய ஒவ்வொரு அசைவும் அமைதியும் இஸ்லாமிய மார்க்கம் உலகிலே பரவுவதற்கும் பிற மக்களுக்கு இஸ்லாமின் மீது நல்லெண்ணம் ஏற்படுவதற்கு காரணமாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. என்னுடைய சொல்லையும் செயலையும், உங்களுடைய சொல்லையும் செயலையும் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது ஒருவர் குறை காணுவதற்கு காரணமாக அல்லாஹ் ஆக்கிவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழிக்கு காரணமானவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. நேர்வழியை புரிந்து பின்பற்றி அந்த நேர்வழியை பிற மக்களுக்கு நம்முடைய அழகிய குணத்தாலும், அழகிய பண்புகளாலும், அழகிய கொடுக்கல் வாங்கல் முறைகளாலும் எடுத்து சொல்லக்கூடிய சிறந்த சமுதாயமாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.